சரியா? மின்பகு பொருள் என்றால் என்ன? மின்பகு பொருள்ன்றது என்னது? மின்னோட்டத்தை கடத்தும் திரவம் அல்லது கரைசல். ஓகே, மின்னோட்டத்தை கடத்தும் கரைசல், மின்னோட்டத்தை கடத்தும் திரவம், இல்லாட்டி மின்னோட்டத்தை கடத்தும் கரைசல் அல்லது திரவம், எந்த விடையும் சரி. மின்பகு பொருள் சொல்றது என்னன்னு சொல்றேன்னு சொன்னா யார்? ஆமா, மின்னை கடத்தும் போட்டா சரியா? மின்னை கடத்தும் சரி 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 சரியா? மின்ன ஒரு கரைசல் உண்டு, அதுலுக்கால கரண்ட்டை ஓட விட்டுச்சின்னு சொன்னா அவங்களுக்கு என்ன பேர்? மின் பகுப்பொருள். சரியா? மின் பகுப்பொருளுக்கு உதாரணம் யார் சொல்லிலும்? எங்களுக்கு அமிலம் போட்டிக்கிற நீர் சொல்லிலும், செப்பு சல்ஃபேட் சொல்லிலும், இதெல்லாம் மின்னை கடத்துகிற ஆக்கள், மின் பகுப்பொருளுக்கு உதாரணம். சரியா? மின் பகாப்பொருள் என்றால் என்ன? மின் பகாப்பொருள்ன்றது என்னது? மின்னோட்டத்தை கடத்தாத திரவம் அல்லது கரைசல். மின்னோட்டத்தை கடத்தாத, மின்னை கடத்தாத திரவம் இல்லாட்டி கரைசல், அதுக்கு பேர் தான் என்னது? மின் பகா பொருள். கரண்ட்டை கடத்தாது. சரியா? அப்ப அதுக்கு உதாரணம் காய்ச்சி வடித்த நீர். காய்ச்சி வடித்த நீரை சொல்லிடும் எங்களுக்கு. சரி, அப்படின்னா நல்ல சுத்தமான காய்ச்சி வடித்த நீர், அதை மின் பகா பொருளுக்கு உதாரணமாக சொல்லிடும். அடுத்தது மின் வாய்கள் என்றால் என்ன? மண்ணெண்ணெய் வருமா? மின் பகா பொருளுக்கு மண்ணெண்ணெய் வரும். மின்வாய்கள் என்றால் என்ன? மின்னோட்டத்தை பாய்கின்ற வெளியேறுகின்ற கடத்தி மின்வாய்கள். ஒரு மின் பகுப்பு நடக்கிற நேரம் நாங்கள் 2 பேரை உள்ளுக்கு இப்படி போட்டிப்போம். சரியா? அந்த மின் பகுப்பொருள் உள்ளுக்கு இப்படி 2 பேரை நான் போட்டிப்போம். இந்த 2 பேருக்கும் சொல்கிற பேர் தான் மின்வாய்கள்னு சொல்லி. இந்த மின்வாய் ஒன்று நேர் மின்வாய், ஒன்று மறை மின்வாய். இவரில் ஒத்தர் உள்ளுக்கால கரண்ட் உள்ளுக்கு போயிட்டு ஒத்தர் உள்ளுக்கால என்ன செய்யும்? கரண்ட் வெளியே வரும். ஒன்றுக்கால கரண்ட் பாயும், ஒன்றில் இருந்து என்ன செய்யும்? கரண்ட் வெளியேறும். அப்படி இருக்கிற கடத்திகளுக்கு சொல்கிற பேர் தான் என்னது? மின்வாய்கள். அடுத்தது மின்வாயின் 2 வகைகளும் இவை. என்னென்ன மின்வாய்? நேர் மின்வாயும் மறை மின்வாயும். சரியா? அடுத்தது சடத்துவ மின்வாய்க்கு ஒரு உதாரணம் தருக. கார்பன் இல்லாட்டி பிளாட்டினம் மின்வாய். சரியா? சடத்துவ மின்வாய்ன்னு சொல்கிறது என்னது? சடத்துவ மின்வாய்ன்னு சொல்கிறது இப்போ நீங்கள் மின் பகுப்பொருளுக்கு தானே இப்படி போட்டு வைக்கிறீங்க மின்வாய்களை. இதுதான் மின் பகுப்பொருள், இதுக்கு தானே போட்டு வைக்கிறீங்க. இவர் சடத்துவ மின்வாயாக இருந்தால் இந்த கரைசலோட இந்த மின் பகுப்பொருளோட தாக்கம் புரிவாரா? இல்லை, எந்த ஒரு தாக்கமும் அவருக்கு நடக்காது அந்த மின் பகுப்பொருளோட. அப்படி உள்ளவங்க தான் சடத்துவ மின்வாய். இப்போ சொல்லுங்க, அடுத்த கேள்வியில் ஒரு மின்வாய் இயக்கிதான் இது மின் பகுப்பொருளோட தாக்கம் புரியுதாம். அப்போ சடத்துவ மின்வாயா? இல்லைன்னு விட கொடுக்கணும். 9வது செப்பு சல்ஃபேட் கரைசல் பரிசோதனையில் நேர் மின்வாயில் யாது நடக்கும்? ஓகே, அந்த பரிசோதனை சொல்கிறேன்னு பாருங்க. இது மின் பகுப்பொருள், இது அதில் 2 மின்வாய்களை போட்டிக்குது. இது நேர் மின்வாய், இது மறை மின்வாய். இங்கே என்ன இருக்குது? செப்பு சல்ஃபேட் போட்டிக்குது. கொஞ்ச நேரம் போக 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 இங்கே என்ன செய்யும்? நேர் மின்வாயின் இதை எப்படி கண்டுபிடிச்சோம்? நேரோட இணைச்சிக்குது. மறை மின்வாயின் இவரை எப்படி கண்டுபிடிச்சோம்? மறையோட இணைச்சிக்குது. இந்த நேர் மின்வாயில் என்ன நடக்கும்? இப்படி பபுள்ஸ் போக ஸ்டார்ட் ஆகும். இந்த நேர் மின்வாயில் வாயு குமிழிகள் வரும். மறை மின்வாயில் என்ன நடக்கும்? என்னமோ ஒரு செங்கபில பதார்த்தம் ஒன்று என்ன செய்யும்? இப்படி படிய ஸ்டார்ட் ஆகும். போக போக இந்த கரைசல், செப்பு சல்ஃபேட் கரைசல் நீல கலர், போக போக இந்த நீல கலர் என்ன செய்யும்? இப்போ குறைவடையும். சரியா? இப்படி நீல கலர் குறைவதற்கான காரணம் செப்பு சல்ஃபேட்டு செப்பு இல்லாட்டி செம்பாக மாறிக்குது. பாருங்க, பெரிய ஒரு ஆள் சின்ன ஒரு ஆளாக மாறிக்கிறாய் தான் நல்ல நீளம் கொஞ்சம் நீளமாக மாறிக்குது. சரியா? பாருங்க, செப்பு சல்ஃபேட்டு கரைசல் பரிசோதனையில் நேர் மின்வாயில் யாது நடக்கும்? வாயுக்குமிழி வெளியேறும். இங்கு செப்பு சல்ஃபேட் யாதாக மாறியுள்ளது? செம்பாக மாறிக்கிறது. அதை எப்படி கண்டுபிடிச்சேன்? கரைசல்ட நீல நிறம் குறைஞ்சிருச்சுன்னு சொல்லிடலாம். அது 2யும் எழுதணும், 2 பாயிண்ட்டும். சரி, அடுத்த கேள்வி என்னது? அமிலம் துமிக்கப்பட்டு எதுக்குமா? மின்பகுப்பின் போது மின்பகு பொருள் எளிய பதார்த்தமாக மாறும். எளிய பதார்த்தமாக மாறும். சரி, இது உங்களுக்கு செப்பு சல்ஃபேட் பரிசோதனை தானே. அதில் நீங்கள் எப்படி அதை கண்டுபிடிச்சிங்க? எப்படி நீங்கள் சொல்கிறீங்க செப்பு சல்ஃபேட் அப்படி மாறிச்சின்னு சொல்லி? அது நீல கலர் குறைஞ்சிக்கி தானே, அதை வச்சு தான் சொல்லணும். சரியா? அப்படி அது அது நீங்கள் எழுதிக்கிறீங்க காரணத்தை.
அது வந்து மின்பகுப்புண்டாலே அது நடக்கும். நீங்கள் வந்து எப்படி சொல்கிறீங்க அதை கரைசலில் நீல கலர் குறைஞ்சதை வச்சு. சரியா? அடுத்தது அமிலம் துமிக்கப்பட்ட நீர் பரிசோதனையில் உருவான வாயுக்கள் எவை? அந்த பரிசோதனையை சொல்கிறேன். என்ன செஞ்சாங்க? இப்படி இது ஒன்றில் இப்படி வச்சு இதில் 2 மின்வாய்களை வைக்கிறாங்க. இதில் என்ன நடக்கும்? இந்த பரிசோதனையில் போக போக என்ன நடக்கும்? இதில் ஒரு வாயு சேரும், இதில் ஒரு வாயு சேரும். சரியா? நேர் மின்வாயுவில் சேர்ற வாயு என்னது? நேரில் சேர்ற வாயு மறையில் சேர்றது எந்த வாயு அதிகமாக சேரும்? எந்த மின்வாயில? மறை மின்வாயில. சரியா? இதுதான் வந்து என்னது இந்த பரிசோதனை. சரியா? இதில் வந்து நீங்கள் எப்படி ஆக்சிஜன் எது ஐதரசன் எதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிங்க? தணற்குச்சியம் வந்து சோதனைக்குள்ளாயில பிடிக்கும் போது தணற்குச்சியை போடுற நேரம் ஆக்சிஜனில் போட்டிங்கன்னு சொன்னால் பிரகாசமாக எரியும். ஐதரசன் உள்ளதில் போட்டிங்கன்னு சொன்னால் பொப்புன்ற சத்தத்தோட எரிஞ்சிட்டு என்ன செய்யும்? அணையும். இங்கே என்னென்னவா மாறிக்குது? நீர் எளிய பதார்த்தமா H2 O2 மாறிக்குது. சரியா? ஆமாம். அந்த தனித்தனியா போடாம தனக்குச்சியை சோதனை குழாயினுள் பிடிக்கும் போது ஏற்படும் மாற்றங்களை அடிப்படையாக கொண்டு இனம் காணலாம் அப்படின்னு போட்டு. அப்படி போட்டு வாயுக்களை எவ்வாறு இனம் காணலாம் நீங்க போட்டது சரி. ஆனால் என்னத்தை நடக்கும்னு சொல்லி நீங்கள் எழுதலை தானே? எப்படி ஆக்சிஜனா ஐதரசனான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு விளங்கிச்சா? அந்த பாயிண்ட் மிஸ் ஆகுதா? என்ன ஸ்டாப் ஒன்று போட்டு வைங்க. இரும்பு ஆணி மீது செப்பு பூசுறது எப்படி அழைக்கப்படும்? மின்முலாமிடல். எப்படி ஒரு ஏதாச்சும் ஒரு உலோகத்தை கொண்டு இன்னொன்றுக்கு மேலே நாங்கள் படிய விடுறதுக்கு பேர் என்னது? மின்முலாமிடுதல். சரியா? இப்போ இந்த இரும்பு ஆணியை மின்முலாமிடுற நேரம். சரியா? இது ஒரு இரும்பாணி இது. சரியா? அவரை கொண்டது நீங்கள் யாரில் நீங்கள் இப்போ 2 பேர் போடணும் தானே? நேரில் உண்டு மறையில் உண்டு. நேரில் நீங்கள் யாரை போடுறீங்கன்னு சொன்னால் யாருக்கு மேலே பூச போகிறீங்க தானே? இப்போ நீங்கள் செம்பாணிக்கு மேலே பூச போகிறீங்க. அப்போ இங்கே மின் முலாமிடப்படுறது யாரை மின் முலாமிடுறாங்க? இங்கே முலாமிடப்பட வேண்டியது யார்? இங்கே ஆணி. அப்போ இங்கே செம்ப நேர்லையும் மறையில் ஆணியையும் நீங்கள் போடுறீங்க. சரியா? என்ன நடக்கும்? போக போக இது வந்து கரையும், நேரில் உள்ள செம்பு கரையும், மறையில் உள்ள என்ன நடக்கும்? ஆணியில் வந்து படியும். அப்படித்தான் மேலே மேலே படிஞ்சு இரும்பாணி செம்பாணியாக மாறும். நாங்கள் இங்கே போடுற கரைசல் யாராய்க்கணும்னு சொன்னால் யாராய்க்கணும் கரைசல்? முலாமிடும் உலோகத்தின் உப்பு கரைசல். இந்த மின் முலாமிடுற உலோகத்துல உப்பு கரைசல். இங்க செம்பு தானே மின் முலாமிடுற உலோகம். அப்ப வர்ற உப்பு கரைசல் செப்பு சல்ஃபேட்ரு. அப்ப இங்க நாங்க செப்பு சல்ஃபேட்ரு நாங்க போட போறோம். சரியா? அடுத்தது வந்து நாங்க உப்பு கரைசல் போட்ட பிள்ளையா? யாட்ட உப்பு கரைசல் போட்டு இல்லையா? இல்ல. அப்ப பிள்ளை. சரியா? அப்படின்னா பிள்ளை எந்த உலோகத்தில் உப்பு கரைசல் போட்டுன்னு தெரிஞ்சுக்கணும். மின்முலாமின்ற உலோகத்தில் உப்பு கரைசலை தான் போடணும். சரியா? அப்படின்னா செப்பு சல்ஃபேட்டை இங்கே போடுறோம் இந்த பரிசோதனையில். சரியா? எங்கே அந்த கேள்வி இந்த இது மின்முலாமிடுதல் அழைக்கப்படும். இரும்பாணி மீது செப்பு பூசும் போது நேர் மின்வாய் மறை மின்வாயில் என்னென்ன இக்கணும்? நேரில் யார் இக்கணும்? முலாமிடும் உலோகம் செம்பு. மறையில் முலாமிட்டும் பொருள் ஆணி. மின் முலாமிடுற பொருள் ஆணிக்கணும். இங்கு மின் பகுப்பொருளாக யாது இருக்க வேண்டும்? மின் முலாமிடும் உலோகத்தின் உப்பு கரைசல். இங்கு பெறப்படும் அவதானங்கள் யாது? என்ன அவதானம் நடந்துச்சு? செம்பு வந்து படிப்படியாக குறைஞ்சிச்சு, ஆணில மேலே படிஞ்சிச்சு. சரியா? இந்த பரிசோதனை சிறந்ததாக அமைய வேண்டும் என உள்ள பண்புகள் என்னென்ன பண்பிக்கணும்? சிறந்த மின் முலாமிட்டுன்னு சொன்னா இப்போ நீங்கள் கையால் ஆணியை பிடிச்சுன்னு சொன்னால் கையில் அந்த ஆணியில் உள்ள செம்பெல்லாம் கையில் படையலுமா? ஏலா. அப்போ அது உறுதியாக இணைக்கப்பட்டிருக்கணும். அடுத்தது வேற எப்படி இருக்கணும்? எல்லா இடமும் ஒரே மாதிரி பூசி பட்டிக்கணும். ஒரே மாதிரி நேர்த்தியாக பூசப்பட்டிருக்கணும். இதெல்லாம் சொல்லலும். சரியா? சீரான தடிப்பு இழைக்கணும். அதெல்லாம் வரும். அடுத்தது
சிறந்த மின் முலாமிடல் இங்கு நடைபெற வேண்டுமெனில் மின் பகுப்பொருள் செறிவாக காணப்பட வேண்டும் என மாணவர் கூறுகின்றார். சரியானதா? இல்ல பிள்ளை. ஏன் பிள்ளைன்னு சொன்னா மின் முலாமிற்று நேரம் இதுல உள்ளத குழந்தைங்கிட்ட உள்ளத்துல நாங்க மேல படி சரி என்ன பார்த்துருக்கிறோம் நாங்கள் அந்த மின் முலாமிடுதலைனா ஒரு மின் முலாமிடணும்னு சொன்னால் இந்த மின் பகுப்பொருளிகை தானே நாங்கள் இங்கே போடுற மின் பகுப்பொருளிகை தானே இந்த மின் பகுப்பொருள் வந்து ஐதானதாக இருக்கணும். ஏன்னு சொன்னால் இங்கே என்ன மின்வாய்கள் ஈக்குது, இதால் வந்து என்ன செய்யுது, கரண்ட் வந்து ஓடுது. என்ன நடக்கும், இங்கே உள்ளது வந்து இதுக்கு மேலே வந்து படியும். இதை நாங்கள் ஃபாஸ்ட்டாக படிய விட்டோம்னு சொன்னால் ஒழுங்காக படியுமா? இல்லை, ஒழுங்காக படியாது, உறுதியே ஈக்காது. அதை சுற்றி அது மொல்ல படிய விடணும். சரியா? மொல்ல படியணும்னு சொன்னால் இதுலுக்கால போகிற கரண்ட் என்ன செய்யணும், குறையணும், மின்னோட்டம் குறையணும்டா இங்கே உள்ள மின் பகுப்பொருள் ஐதாக்கப்படணும். சரியா? மின் பகுப்பொருள் ஐதாக்கப்படணும். அப்போ ஐதானதாக இருந்தால்தான் சிறந்த முலாமிடல். சரியா? அடுத்தது சிறந்த மின் முலாமிடலின் பிரயோகங்கள் எவை? என்னென்ன பிரயோகங்கள்? அரிப்பிற்குட்படாது, துருப்பிடிக்காது, கவர்ச்சியாக இருக்கும், அதெல்லாம் சொல்லணும். சரியா? அடுத்து மின் பகுப்பின் பிரயோகங்கள். மின் பகுப்போட பிரயோகம் எரிசோடா செய்கிறது, கைத்தொழில் துறையில் பயன்படுத்துறது, மின் முலாமிடுதல். விளங்கிச்சா? அது வரும். 2 எழுதிக்கணும் ஏதாச்சும். மின் பகுப்பின் போது மின்கலத்தின் நேர் முடிவிடத்தோடு இணைக்கப்படும் மின்வாய் எது? நேரோடு இணைக்கப்பட்ட என்ன மின்வாய்? நேர் மின்வாய். இங்க வந்து கரண்ட் ஓடுதா இல்லையான்னு பாக்குறது என்ன கருவி இணைக்கிற கொண்டு? எம்பியர் மானிட முள்ள அசைஞ்சா கரண்ட் ஓடுதுன்னு சொல்லி அர்த்தம். சரியா? அடுத்தது மின்கலத்தின் குறியீடு, வெற்றிட குறியீடு தேக்குது, இப்படி போட்டிக்கணும். சரியா? ஒரு கரைசல் மின்னை கடத்த வேண்டும் எனில் அது எவ்வாறு இருக்க வேண்டும்? அயன் காணப்பட வேண்டும். ஒரு கரைசல் உண்டு மின்னை கடத்தணும்னு சொன்னா இல்ல, ஒரு கரைசல் உண்டு மின்னை கடத்தணும்னு சொன்னா இல்ல யார் ஈக்கணும்? அசையக்கூடிய அயன்கள் ஈக்கணும்.